ஹே ஸ்வீட்டீஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் ஃபைன் நினைக்கிறேன். சாரிடா, வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நான் போடணுன்னு தான் நினைக்கிறேன், பட் என்னால் முடியல. ஒர்க் ப்ரெஷர், வீட்டில் ஒர்க், தென் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ என்னால் இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்தே மீண்டு வர முடில. அதனால தான் வீடியோஸ் போட முடில. ரிக்வஸ்ட்லாம் நிறையா இருக்குது. MF OT7, ஹைட் அண்ட் சீக் வித் கோஸ்ட், சைக்கோ கில்லர் எல்லாமே கேட்குறீங்க. நான் எல்லாமே ஜேகே பர்த்டேக்குள்ளே முடிக்கிறேன்னு சொன்னேன். பட் இப்போ டேங் பர்த்டேவே வந்துடும். ரொம்ப லாங்காக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. என்னால் முடியாது. இதுவே மூச்சு நான் நிறுத்தி நிறுத்தி தான் பேசுவேன். மார்னிங் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் பேசக்கூட முடியல. என்னோடய ஓல்டு வாய்ஸ்க்கும் இந்த வாய்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஹே ஸ்வீட்டி, நீ கேட்ட மாதிரி டேங்க்கான ரிக்வஸ்ட் ஒன் ஷாட். நீ டேங் நான் கேட்டுடா, நான் டேங்க்கு போட்டுடுறேன். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லு. இது டெடிக்கேட்டும் யூடா, நீ தான் சொல்லணும். ஓகேவா? ஓகேடா, ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டேன். இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் ரவுடி. இது தாண்டா டைட்டில். இனி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ட் பார்த்தீங்கன்னா டேங் உங்கள் ஏரியாலேயே செம்ம பெரிய ரவுடி. அவனை கண்டா எல்லாருமே பயப்படுவாங்க. போலீஸ் முதல் கண்டு அவனை கண்ட பயம். அப்படிப்பட்ட ஒரு ரவுடி அவன். யாருக்கும் அடங்க மாட்டான். எதுக்கும் இல்லை. ஒருத்தனை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டா அவனை தேடி பிடிச்சா தான் அவன் கொலை பண்ணுவான். இல்லை அவனை அப்படி உயிரோடு விடுறான்னா அவனை அண்ணா கை கால் உடச்சிடுவான். எல்லாம் அவன் கூடயே வச்சுக்குவான். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். உங்களோட கேரக்டர் பார்த்தா நீங்கள் ஒய்யன், நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கீங்க. அவனுக்கு ஆப்போசிட் ரொம்ப அமைதியான பொண்ணு. உங்கள் ஏரியாவில் எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். உங்களோட அந்த சைல்டிஷ் குணத்துக்காகவே ஏரியாவில் இருக்க எல்லோரும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. பட் இந்த டேங்க்கு பயந்து அவங்க அம்மா அவங்களுக்கு எங்கேயும் விட்டுருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியே தான் போகும். டேங்க்கிட்ட இருந்து உங்கள் அம்மா அந்த பயத்துலேருந்து மீண்டு வெளில கூப்பிட்டு வருவாங்களா, இல்லை நீங்கள் இப்படியே அடிச்சு தான் கிடைப்பீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பனிங் சீனில் உங்கள் அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே வந்துட்டானா இல்லை இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? ஏன்னா அவன் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். ஒயனம்மா, சீக்கிரம் நீங்கள் ஒயனை என் வீட்டுக்கு அனுப்புங்க. அப்படியே மாற்றி அவளை இந்த ஏரியா தாட்டி விட்டுறலாம். சரி. ஒயன் ஒயன் ரெடி ஆகிட்டியா? ஆமாம், 2 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் அவள் வந்துடுவா. சீக்கிரம். டேங்க் எந்திரிச்சிட்ட மாதிரி இருக்குது. ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்க? மம்மி ஐலைனர் போடணும். அதெல்லாம் காலேஜில் போய் போட்டுக்கோ, சீக்கிரப்பா, அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதெல்லாம் அவசரமாக எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு வெளில போகிறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த ஏரியாவில் ஒரு 20-30 வீடு இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி உங்களை அந்த ஏரியாவை விட்டு வெளில அனுப்புகிறாங்க. நீங்கள் போயிட்டு ஒரு பேரை மூச்சு விடுறீங்க. என்ன நடக்குது இங்கே? ஏன் என்னை இப்படி பண்ணுறாங்க? அவனுக்கு என்ன பெரிய கொம்பு முளைச்சிருக்கா? ஏன் தான் அப்படி இருக்காங்களோ? இந்த காலத்தில் போய்ட்டு ரவுடிக்கு பயந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் ரவுடி தானே பண்ணால் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? இப்படி கூடவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வரா, அவளோட நேம் யாரா வந்துட்டு என்ன ஒயன், எனக்கும் அதே மாதிரி 14 ஹோம்ஸ் தாண்டி தான் வந்தியா? ஆமாண்டி. யார் இவன்? ஏண்டி என்ன பாடாப்படுத்துகிறான்? இவனுக்கு பயந்து ரோட்டில் போகிற மொத்த பிள்ளைங்களெல்லாம் விட்டுடுறாங்க. ஏண்டி என்ன மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க? உன் ஆளுக்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்டி. அவனும் அந்த டேங் வீட்டில் தானே இருக்கான். ஆமாம், ஆனால் அவன் என்கிட்ட கூட பேசுறது இல்லடி. அந்த டேங் இருந்தா என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அப்படியா? சரி, அவன் மொபைலில் இருந்தால் கூட நான் பேசுகிறேன். எதனா சொல்லிட போகிறான், பார்த்துடி.
சரி கூட நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட மொபைலில் இருந்து ஜங்குக்கு கால் பண்ணுவீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு அரை போதில் இருப்பான். சொல்றி பொண்டாட்டி, ஏங்க நான் அவள் ஃப்ரெண்ட் வயன். பொண்டாட்டி இப்பெல்லாம் கதை விடாதடி, புருஷன் பாவண்டி. எங்கே இருக்க சொல்லு வரேன். நேற்று நைட்டு தான் உங்ககிட்ட மேட்ரு பண்ணலான்னு வந்தேன். தப்பு ஸ்டடி பொண்டாட்டி. இப்போது எங்கே இருக்க சொல்ல நான் வரேன். காலேஜில் இருக்கியா? நான் வரட்டா? ஜேகே நான் ஒய்யன் பேசுகிறேன்டா. எது ஒய்யனா அப்படின்னு சொல்லுவோம். டாங்க ஒய்யனா அப்படின்னு அவன் ஃபோனை பிடுங்கி காதில் வைக்கிறான். ஜேகே அண்ணா ப்ளீஸ், இந்த டாங்கை கண்டு ஏன் எல்லாம் இப்படி என்னை மறைச்சி வச்சுருக்காங்க? இவன் என்ன இவ்வளோ பெரிய லூஸா? இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட கிடையாது. அவனுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா, இல்லை அவன் தான் பெரிய அப்பா டக்கரா? ஏன் தான் என்னை மட்டும் இப்படி டார்ச்சராக பண்ணுறாங்களோ தெரியல. எனக்கு நிம்மதியாக காலேஜ் போக முடியல, நிம்மதியாக வீட்டுக்கு வர முடியல, நிம்மதியாக வீட்டில் கூட இருக்க முடியல. எனக்கு மாடாக படுத்துடான். ஓ அப்படியா, சரி இனிமேல் வந்துட்டு அவங்க தொல்லை பண்ண மாட்டோம். இப்போ எங்கே இருக்க? நான் உங்கள் லவ்வர் யாரோ கூட தான் இருக்கேன். ஓ அப்படியா, வந்தால் உன்னை பார்க்கலாமா ஒய்யன்? நான் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக வாங்க, அந்த கொம்பு முளைச்சவனை கூப்பிட்டு வராதிங்க. ஓ அப்படியா, சரிம்மா நான் மட்டும் தனியாக வரேன். தேங்க்ஸ் அண்ணா. அண்ணாலாம் சொல்லாதம்மா, கால் மீ ஜேகே. ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாதுன்னு சரி பேசினது டேங் தானே. ஆனால் டேங்கு தெரியும் நீங்கள் தான் பேசுனீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். எப்போ சங்குக்கு கூப்பிட்டு, டேய் கிளம்புடா, உன் லவரை பார்க்கணும். எது ஏன் லவரு? நீ எதுக்கூட பார்க்கணும்? ஏய் இப்போ தான் எதோ செட் ஆகிருக்கு, பிரித்து விட்டுறாத சரியா? கல்யாணம்னு ஒன்று பண்ணால் இவ்வளோ தான் பண்ணுவேன், புரியுதா? ஏய் உன் லவரில் நான் ஒன்றும் பிரித்து வைக்க மாட்டேன். கிளம்பு ஃபஸ்ட். நான் ஒயனை மீட் பண்ணோம். ஒயன் எப்படி இருப்பான்னு நான் பார்க்கணும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஒயன் அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவளை பார்க்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து உங்களை லாங்லேருந்து பார்க்குறான். ஸோ ஜேகே வந்துட்டு, இங்கே பாருமா, அவனால் உனக்கு எந்த ப்ராப்ளம் வராது சரியா? நான் பார்த்துக்கிறேன். ஓகே தேங்க்ஸ் ஜேகே. வாட் கால் மீ அண்ணா? நீங்கள் தானே ஜேகே சொல்ல சொன்னீங்க. அது எதுனா அரை போதில் குடிச்சிட்டு சொல்லியிருப்பேன். மரியாதையாக அண்ணான்னு கூப்பிடு. ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிடுறீங்க. அப்போது ஜேகேவும் டேகும் உங்கள் வீட்டுக்கு கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு காலிங் மேலே அப்படி தட்டாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு அம்மா தான், அப்பாலாம் கிடையாது, ரிலேட்டிவ்லாம் யாரும் இல்லை. ரொம்ப காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். வர என்ன அவசரம் இப்படி வர்றக்குள்ளே இவ்வளோ டைமா அப்படின்னு சொல்லி உள்ளே வருவான். சரி அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. உங்கள் அம்மா அவன் நேரம் உள்ளே வருவான். அவன் கையில் கன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ரத்த கரையோடு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எங்கே வந்து நீ ஃபர்ஸ்ட் என் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னிட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வருவேன்? மூடு என்ன இப்போது டாங் ஏன் எதிர்த்து பேசிகிட்ருக்க? உன்னை எதுனா போட்டுற போகிறான், அப்புறம் உன் பொண்ணுக்கு அம்மாவும் இடம் போயிட போகுது. டாங் தயவு செஞ்சு வெளில போன்னு சொன்னேன். போயிடு, உன்னால் நாங்கள் பட்ட வரைக்கும் போதும், இனியும் நாங்கள் படுறதுக்கு விரும்பலை, ப்ளீஸ் விட்டுட்டு போயிடுடா அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க உங்கள் அம்மா. பட் கேட்கவே இல்லை. உங்களுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜேகே தான். ஹலோ ஹலோ அண்ணா, யாரா கிட்ட ஃபோனை கொடு. ஓகே யாரா? ஜேகே அண்ணா. என்ன தனியாக வாடி அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கான். ஒரு ½ அன் ஹவர் 2 பேரும் பேசுகிறாங்க. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறக்கு ஆர்கியூ பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. அதில் ஒருத்தன் மாஸ்க் போட்டு பேசுகிறான். இங்கே பார், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா உங்கள் அம்மாவை நான் கொன்னுடுவேன். என்ன ஏதுன்னெலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு நீ வேணும், நீ ஏன் பொண்டாட்டி, புரியுதா? இன்னொரு தடவை போலீஸ்க்கு போகிறேன்ட்டு பண்ணி வச்சுக்கோ, உங்கள் அம்மா கையில் எடுத்துருக்கிறது கழுத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, புரியுதா? பார்த்து
எதாக இருந்தாலும் யோசிச்சு செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆஃப் ஆகிடுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயந்துட்டு யாரைக்கிட்ட போகிறீங்க? யாரா யாரா இங்கே பாருடிங்க அம்மா அம்மா. ஒயன் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இரு ப்ளீஸ் ஒயன். யாரா எங்கள் அம்மா? ஏய் பேசாம இருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போது அங்கேருந்து இன்னொரு பர்சன் வராங்க. வந்துட்டு வாட், என்ன ப்ராப்ளம் சார்? என் அம்மாவை கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க சார். நான் உடனே வீட்டுக்கு போகணும் சார், ப்ளீஸ் என்னை விடுங்க சார், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிடுங்க. ஸோ அந்த சாரும் ஓகேம்மா நீ போ, யாரா நீயும் கூட போ. ஓகே சார் தேங்க்ஸ். பேக் சார், பேக் இங்கே இருக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த சார் வந்து உங்களை விட்டுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் நேரம் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்து பார்க்குறீங்க. அங்கே ஒரு லெட்டர் இருக்கும். அதை பார்த்ததும் யாராக செம்ம ஷாக். ஏன்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் நம்ம ஜேகேவோடது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அயன் நீ டேங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்கள் அம்மாவை கொன்னுரும். டேங் உன்னை லாங்லேருந்து தான் பார்த்தான். அவனுக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. கட்டுனா அந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டுவேன் தான் அவன் சொல்கிறான். உங்கள் அம்மா உனக்கு உயிரோடு வேணும்னா நீ நாங்கள் வாங்கி வச்சுருக்க சாரியை கட்டிட்டு இந்த பிளேஸ்க்கு வா. நீ டேங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு ஒரு வழி இல்லை ஒயன். உங்கள் அப்பா பொண்ணு இடத்துக்கு உங்கள் அம்மாவும் போயிடுவாங்க. இப்படிக்கு டாட் அப்படி சொல்லி டாட்டில் முடிச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் படித்து யாரா ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறா. ஜிகே நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவியா? காலையில் உங்ககிட்ட பேசுனதுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னேன், ஆனால் இப்போ என்னடா பண்ணி வச்சுருக்க? ஐயும் மேட் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருக்கா அவளும். இப்போது வேறு வழி இல்லை, நீங்கள் சாரி கட்டிட்டு அவன் சொன்ன பிளேஸ்க்கு போகிறீங்க. அங்கே பொண்ணு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவன் டேங் மேலேருந்து பார்த்துட்டு, ஓய் செல்லம் மேலே வா, உனக்காக தண்டி மாமா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே வேகமாக போகிறீங்க. போனால் அவங்க அம்மாவை கட்டி போட்டிருப்பாங்க. அவங்க நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கண்ணார ஜாடை காமிச்சு அழுவாங்க. ஸோ நீங்களும் ஓடி போய் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. யாரும் அவங்க வாயில் இருக்க துணியெல்லாம் எடுக்கிறா. ஒயன் எதுக்கு ஒயன் நீங்கள் வந்த? எனக்கு என்ன வேணாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு நீ போயிடு. யாரா தயவு செஞ்சு அவளை கூப்பிட்டு போயிடு. இங்கே ஒயன் இருக்க வேணாம். நான் அவளை எவ்வளோ மறைச்சி வச்சனோ. சே இப்படி அவன் கேவலமாக மாட்டியிருக்கா. அதுவும் என்னை சங்குக்கிட்ட பேசுகிறேன்னு அவன்கிட்ட மாட்டியிருக்கா. நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்கள்கிட்ட பேசுனது சங்குக்கு இல்லை டேங். அதே மாதிரி அன்றைக்கி உங்களை பார்க்க வந்தது டேங்கு தான், சங்குக்கு வரல. ப்ளீஸ் கூப்பிட்டு போயிடு. நான் உயிரோட திருப்பி வந்தான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், ப்ளீஸ் போ. ஒய்யா நீங்கள் இது போயிட்டு ஒய்யா. அம்மா உன்னை எப்படிம்மா தனியாக விட்டுட்டு போகிறது? அதை தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியாதும்மா, நீங்கள் வாமா போயிடலாம். அச்சோ சென்டிமெண்ட்டா, எனக்கு பிடிக்காது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இன்னொரு ஹேண்ட்லேயும் அவன் கட் பண்ணுறான். ப்ளீஸ் எங்கள் அம்மாவை விட்டு, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? உனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? ப்ளீஸ் என்னை விட்டு நான் போகணும் ப்ளீஸ். எங்கள் பேரட்டாகும், நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. அநியாயமா உன்னால் என் ஃபேமிலியில் ஒரு உயிர் போனது போதும். என் பொண்ணையும் உனக்கு கட்டி கொடுத்து நாங்கள் காலம் ஃபுல்லாக சீரழிய விரும்பலை. உன் ஆசைக்கு இந்த மாதிரி பொண்ணு செட் ஆகாது. நீ வேறு எதனா பொண்ணு பாரு ப்ளீஸ். என் பொண்ணை விட்டு, எனக்குன்னு இந்த வேர்ல்டில் அவள் மட்டும்தான் இருக்கட்டையா. உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? ப்ளீஸ் டேம் விட்டுடா ப்ளீஸ். அம்மா ஒரு உயிர்னா எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்கம்மா? ஆமாம் வயன், உங்கள் அப்பாவை கொன்னது சிவன் தான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீங்கள் வேகமாக இருந்துச்சு அவனோட ஷர்ட் பட்டன் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு, ஏன் அப்படி பண்ண? என் அப்பா உனக்கு என்ன பண்ணாரு?
எதனால என் அப்பா வந்து கொன்ன உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இப்படி ரவுடிஸாக பண்ணி நீ என்ன பண்ண போகிற? ஆ ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு அம்மா அப்பாலாம் இருப்பாங்களா? ஆ எனக்கு அம்மா அப்பாவா? அப்போல்லாம் யாரும் இல்லடி. அதுக்குன்னு உனக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு என்ன என் அப்பா இல்லாமல் பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஓ, எனக்கும் அப்பா அம்மா அப்பா இல்லாமல் பண்ணியிருப்பான். உனக்கு நான் அப்பா இல்லாமல் பண்ணது குத்தமா என்ன? ஆமாண்டி, ஆமாம். என் அம்மா அப்பாவை கொன்னதே உன் அப்பந்தான். பணத்துக்கு ஆசைப்பட்டு என் அப்பா அம்மாவை அவன் கொன்னான். அதனால தான் அவனை நான் கொன்னேன். அவன் மட்டும் எனக்கு அப்பா அம்மா இல்லாமல் பண்ணியிருக்கான். நான் போனால் போகுதுன்னு சொல்லி உனக்கு உன் அம்மாவை விட்டு வச்சேன். சரியா? தேவையில்லாமல் பேசணுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நான் ரவுடியாக மாறினதுக்கு காரணமே உன் அப்பந்தாண்டி. அவன் பண்ணனால தான் இத்தனையும். மரியாதையாக சொல்கிறான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் நீ. ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. எப்படி உன்னை கல்யாணம் பண்ண முடியும்? எனக்குன்னு கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்று கூட இருக்காதா? என் மனசில் நான் எவ்வளோ ஆசை வச்சுருப்பேன். எனக்கு வரப்போகிற பையன் எப்படியெல்லாம் இருக்கணும், எவ்வளோ அழகாக இருக்கணும்னு. ஆனால் போய் ஒரு ரவுடியாக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னால் முடியாது. உன்ன மாதிரி ஒரு பையனை நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நீ வேணாம். ஐ ஹேட் யூ டா, ஐ ஹேட் யூ. பட் பேபி, ஐம் லவ் யூ. ப்ளீஸ், அதுக்கு நீ வேண்டாம், என்னை விட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அடியாட்கள் வந்து உங்களோட ஹேண்டை பின்னாடி ஹோல்ட் பண்ணுறாங்க. யாராக்கு வர வழி இல்லைம்மா, அவளே உங்கள் கழுத்தில் மாலை போட்டு விட வேண்டியதாக இருக்குது. அவளும் செம்மையாக கதறி அழுகிறா. ஆனால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டாங் வந்துட்டு உங்கள் அம்மா கண் முன்னாடியே வந்து உங்கள் கழுத்தில் தாலி கட்டிடுறான். அதெல்லாம் பார்த்து உங்கள் அம்மா மயங்கியே விழுந்திருப்பாங்க. நீங்களும் அவ்வளோதான், அந்த நிமிஷம் மயங்கி விழுந்திருப்பீங்க. யாராக்கு உங்கள் அம்மாவை பார்க்குறதா இல்லை உங்களை பார்க்குறதான்னு ஒன்றுமே புரியல. அவள் ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மாவை தான் போய் எழுப்புறா. ஆண்டி ஆண்டி இங்கே பாருங்கள், ஆண்டி கண்ணு தந்தேன்னு பாருங்கள் ஆண்டி. டே தண்ணி குடுறா, ஏன்னு அப்படி பண்ண? ஜங்கு கொண்டு நான் எவ்வளோ நம்பினேன் ஜங்கு. போய் இவங்கிட்ட என் ஃப்ரெண்டு பிடிச்சி கொடுக்குறக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எங்கே பார், இதோட ஒடிச்சிக்கலாம் ஜேக்கே. எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன மீறி போனால் நான் உன் கூட படுத்தது நீ வீடியோவை ரிலீஸ் பண்ணுவேன், அவ்வளோதானே? பண்ணிக்கோ. நீ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷம் நானும் உன்னை விட்டு ஒரே அடியாக போயிடுவேன், உலகத்தை விட்டு போயிடுவேன். நீ சந்தோஷமாக அதை வச்சு என்ஜாய் பண்ணு சிக்கி, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களையும் உங்கள் அம்மாவையும் அவள் கூப்பிட்டு போயிட்றா. அவங்க மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. அவனை பார்த்தாலே உங்களுக்கு ஆகாது. இப்போ அவன் தாலியும் கட்டிட்டான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படியே தான் ஒரு 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் காலேஜ் போகலாம் அப்படின்னு வெளில வரீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, ஓயன் இனி அந்த தாலி உனக்கு வேண்டாம், கலட்டிடு. அம்மா வேண்டாம், கரெக்டாக வேண்டாம்மா, அது இருக்கட்டும். இது என் காலத்தில் இருந்தால் தான் அவனை நான் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துட்டே இருக்கும்மா. அது இருக்கட்டும், அது இருந்தால் தான்மா முடியும். எனக்கு தடுக்காத ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் சரி ஓயன் அப்படின்னு விட்டுடுறாங்க. யாரும் அவங்கக்கிட்ட பேசலான்னு வரா. பட் நீங்கள் அவகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. அவளும் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா ஜங்குக்கிட்ட பேசியிருக்க மாட்டா. அவள் கால் பண்ணாலும் இவள் எடுத்துருக்கவும் மாட்டா. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முடியல உங்களுக்கு, ரொம்ப பெயினாக இருக்குது அந்த வலி. அப்போட்டான் உங்கள் எதிர வந்து நிற்கிறான். ஓயன் ஐம் சாரிடி. ஓ சாரி சொன்னா எல்லாம் சரியாயிட மாட்டேன். நீ பண்ண வலி, நீ ஏற்படுத்துறதெல்லாம் சேர்ந்து சரியாயிடுமா? என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்?
நீ வந்து சாரின்னு சொன்னா உடனே வாலாட்டிக்கிட்டும் பின்னாடி வந்துடுவேன் நினச்சியா நீ? வரமாட்டேன்டா, வரமாட்டேன். இனிமேல் தான் என் ஆட்டம் ஆரம்பம். வெயிட் அண்ட் வாட்ச் மிஸ்டர் டாங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேடா, இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இதோட 2/2 கண்டிப்பாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். வேணாட்டி ஓகே, நோ ப்ராப்ளம், நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் ஹாட் ஸ்டாண்ட் வைக்கணும் தானே நினச்சேன், பட் என்னால் முடியல. இதுவே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பாதி உசுறு போயிடுச்சு. மீதி உசுறு போகிறதுக்குள்ளே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். எனக்கு கோல்டு அண்ட் தென் ஃபீவர் எல்லாம் இருக்குது. சொல்லப்போனால் மார்னிங்லேருந்து ரொம்ப பேசினதுனால சரியாக மூச்சு விட முடியல, மூச்சு இழுக்குது. ஸோ நான் அதையும் கண்ட்ரோல் பண்ணி வாய்ஸ் கொண்டு வந்தேன். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கடா. கமெண்ட் மஸ்ட், லைக், ஷேர், கமெண்ட், தென் டாட்டா பை பை சாராங்கே.